தைவான் விவகாரத்தில் ஜப்பானின் எச்சரிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வந்த சீனா தற்போது தைவான் மீதான எல்லையை ஜப்பான் மீறினால் பலி நிறைந்த விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. சீனாவின் அண்டை நாடான தைவானை தங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி என கூறி போர் விமானங்களை பறக்கவிட்டும் போர் கப்பல்களை களம் இறக்கி சீனா அச்சுறுத்தி வருகிறது. ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி தைவானை சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கூறியிருந்த நிலையில் சீனா தரப்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பான் நாட்டிற்கு தங்களுடைய மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என சீனா அறிவுறுத்தியது. அதோடு ஜப்பானின் இந்த கருத்து சர்வதேச சட்டம் மற்றும் ராஜதந்திர விதிமுறைகளை கடுமையாக மீறுவதாகும் என்றும் இது சீன மக்களுக்கு எதிரான வெளிப்படையான ஆத்திரமூட்டல் என்று சீனா ஐநாவுக்கு எழுதிய தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தைவான் விவகாரத்தில் ராணுவ தாக்குதல் நடத்த ஜப்பான் துணிந்தால் உறுதியான பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தும் சீனா அந்த கடிதத்தில் எழுதியுள்ளது. தைவானை கைப்பற்ற சீனா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவோம் என ஜப்பான் பிரதமர் தகைச்சி கூறியிருந்த நிலையில் அந்த கருத்துக்கள் ராணுவ அச்சுறுத்தலுக்கு சமம் என கவலை தெரிவித்து ஐநாவிடம் சீனா முறையீடு செய்துள்ளது. அதோடு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தைவான் விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடமும் தொலைபேசி வாயிலாக உரையாடியது கவனம் பெற்றது. தைவான் விவகாரத்தில் ஜப்பானின் வார்த்தைகள் சீனாவை கடுப்பாக்கிய நிலையில் சர்வதேச அளவில் சீனா முன்கூட்டியே பலரது ஆதரவுகளை பெற இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக புவிசார் அரசியல் வல்லுநர்களால் கூறப்படுகிறது. மேலும் இதன் மூலம் வருங்காலத்தில் ஜப்பான் மீது சீனா ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் தற்போது சீனா பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தைவானின் கடற்கரையில் இருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யோனகுனி தீவில் ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் ஜப்பானிய திட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தைவான் மீதான எல்லையை ஜப்பான் மீறினால் வலி நிறைந்த விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் தைவானின் கிழக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யோனோகுனி தீவில் உள்ள ஒரு ராணுவ தளத்தில் தரையில் இருந்து வான்வழியே தாக்கக்கூடிய ஏவுகணை பிரிவை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்கள் சீராக முன்னேறி வருகின்றன என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சீனா ஜப்பான் இடையிலான இந்த பதற்றத்துக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பான் பிரதமரிடம் சீனாவுடனான மோதலை அதிகரிக்க வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வருகின்றன. மேலும் சீனா ஜப்பான் இடையே நடந்து வரும் இந்த மோதல் முடிவுக்கு வருமா அல்லது ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.